ஜம்மு வந்து பிஜேபிக்கு சாதகமான இடம், காஷ்மீர் வந்து பிஜேபிக்கு கொஞ்சம் நெகட்டிவாக இருக்கிற இடம். ஓவராலாக என்ன பண்ணுறாங்கன்னா 7 சீட்டு சேர்க்குறாங்க. அந்த 7 சீட்டில் 6 சீட்டு வந்து ஜம்மு ஏரியாவில் சேர்க்குறாங்க, 1 சீட்டு தான் காஷ்மீரில் சேர்க்குறாங்க. பாப்புலேஷன் விகிதம் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து காஷ்மீரில் வந்து 6.8 மில்லியன் பாப்புலேஷன் இருக்காங்க, ஜம்முவில் வந்து 5 மில்லியன் கூட கிடையாது. 5 மில்லியன் கூட கிடையாது இருக்காத இடத்துல 6 சீட்டு எப்படி அதிகமாக சேர்க்குறீங்க? 7 மில்லியன் இருக்கிற இடத்துல எப்படி பாப்புலேஷன் தான் அப்படின்னு நீங்கள் எடுத்தீங்கன்னா எப்படி அப்படின்னு கேட்கும்போது அவங்க அதுக்கு ஒரு ரீசன் சொல்கிறாங்க. இது வந்து பாப்புலேஷன் மட்டுமே கிடையாது, இது வந்து நாங்கள் வந்து கம்யூனிகேஷன், லேண்டு என்னென்னவோ பேசுகிறாங்க. ஸோ இப்போது நீங்கள் பாப்புலேஷன் படி செய்ய போகிறீங்களா, அது எங்களுக்கு தப்பாக சொன்னால் நாங்கள் செய்ய மாட்டோம் அப்படின்னு தானே சொல்கிறாங்க. என்ன செய்ய போகிறாங்கன்னு சொல்லலை. இன்னைக்கு காஷ்மீரில் இதே தான் அவங்க செஞ்சு நிரூபிச்சிருக்காங்க, அவங்களால இதை ஃபுல்லாக மேனிபுலேட் பண்ண முடியும்ட்டு. ஸோ இதுக்கு பேர் ஜெரிமேண்டரிங்னு சொல்லுவோம். ஒரு ஒரு வரை ஒரு 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 எல்லையை எப்படி நிர்ணயம் செய்யணும்னா எனக்கு அரசியல் ஆதாயம் வரா மாதிரி நான் நிர்ணயம் செஞ்சுக்க முடியும். அதுதான் இப்போ பிஜேபி பண்ண பகுதி. எப்போ நடந்தது? இப்போ நடந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் எலெக்ஷன் நடந்தது. அப்போ ஒரு மாநிலத்திலே நீங்க வந்து இன்னைக்கு வந்து அப்படி பண்ணும்போது உங்களால ஏன் வந்து இந்தியாவுக்கு முழுக்க பண்ண முடியாது? கண்டிப்பா பண்ணிட முடியும். அது பண்ணிட்டாங்கன்றது தான் என்னுடைய ஆர்குமெண்ட்.